வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு சால்னா தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த சால்னா சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை. இது ஏற்கனவே வறுத்த கடலை தான், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். அளவான தீயில் ஒரு 30-40 செகண்ட் இதை வறுத்துடலாம். இதோட 2 டீஸ்பூன் வெள்ளையில் ஒரு 10-20 செகண்ட் வறுத்துடலாம். ஒரு கப் அளவுக்கு தேங்காயை துருவி வச்சுருக்கேன். இதை போட்டு லேசாக செவந்து வர்ற அளவுக்கு வறுக்கணும். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆறின பிறகு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு 5 தக்காளியை கொஞ்சம் பெரிய துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சைஸில் நறுக்கிக்கோங்க. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். 2 வரமிளகாய், மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயத்தை நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வதக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியையும் பூண்டையும் இடித்து வச்சுருக்கேன். இதை போட்டு ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். ரெண்டு பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு மறுபடியும் ஒரு 30-40 செகண்ட் பெரட்டி விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 10 செகண்ட் இதை பெரட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்க வேண்டாம், இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயை ஊற்றிடலாம். மிக்ஸி ஜார் அலசி ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே இன்னொரு கப் தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு வெல்லம், இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அளவான தீயில் இது ஒரு 15 நிமிஷம் கொதிக்கணும். மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். இந்த தக்காளி நல்லா வெந்திருக்கு. இந்த தக்காளியை அங்கங்கே கொஞ்சம் நசுக்கி விடணும். அதே சமயம் தக்காளி முழுமையாக மசியக்கூடாது. இந்த மாதிரி மசிச்சு விட்ட பிறகு இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டுடலாம். அளவான தீயிலேயே மறுபடியும் ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்கட்டும். இடையில அடிக்கடி கலந்து விடணும். அருமையான சுவையில் நம்மளோட தக்காளி சால்னா ரெடி ஆயிருச்சு. இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க.
ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த தக்காளி சால்னாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.